என்னாச்சு? எந்த வயசுல நடந்துச்சு ஆக்சுவலா? இது 14 வயசுல நடந்தது சார். இப்படி கிண்டல் பண்ணதுக்காக நீங்கள் வீட்டு மாடிலேருந்து குதிச்சிட்டிங்களா? இதுக்காவா? குதிக்க ட்ரை பண்ணேன் சார் ஸ்கூல்ல. இதுக்காவா? ஆமாங்க சார். பதட்டமாவே இருக்க ஒரு நிமிஷம் வாங்கலேன். இன்னும் பதட்டமாவே பேசுறாரு. இல்லை, அது சில பேருக்கு அந்த எமோஷனை ட்ரிகர் பண்ணும்பொழுது அந்த பேனிக் அவருக்கு இன்னும் அப்படி பதட்டம் இருக்கு. அப்போ நேற்று நடந்த மாதிரி இன்னும் அவர் ஞாபகம் வச்சிருக்காரு. அதை சில பேருக்கு சில சென்சிட்டிவான விஷயம் பேசுகிறப்போ பேனிக் அட்டாக் எரேஸ் ஆகிடும். அதனால தான் அவர் அந்த மாதிரி இருப்பார். மோரோவர் அந்த ஊண்ட் வந்து இன்னுமே ரிசால்வ் ஆகாமல் இருக்கு இல்லைங்களா? கொஞ்சம் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணாருன்னா கொஞ்சம் செட்டில். அதுக்கப்புறம் நான் கவுன்சிலிங்கோ 2 ஹாஸ்பிட்டல் போனேன். உட்காரு. நீ ரொம்ப பதட்டமா இருக்கு. நீ பேச எனக்கு பயமா இருக்கு எனக்கு. புல்லிங் வந்து இது யாருமே வந்து எந்த ஸ்கூல்லையுமே பெருசாக இதை கவுண்டர் பண்ணுறதே கிடையாது. அது புள்ளி வந்து பண்ணும்பொழுது இவர் ரொம்ப பர்சனலாக அது எஃபெக்ட் ஆயிருந்தார் அப்படின்னா அது வந்து அவருக்கு ட்ராமாவாக மாறி அதுலேருந்து டிப்ரெஷனாக மாறும். இப்போ இவருக்கு என்ன கவுன்சிலிங் கொடுப்பீங்க? இப்போ இன்கேஸ் இது வந்து இண்டிவிஜுவல் சைக்கோதெரப்பின்னு சொல்லணும் சார். இன்னும் நம்ம இவர் இன்டேக் ஹிஸ்ட்ரிலாம் நம்ம எடுக்கணும். டீட்டெயில் சைக்கோமெட்ரிக் ஹிஸ்ட்ரிலாம் எடுத்தால் மட்டும்தான் இதை ரிசால்வ் பண்ண முடியும். சிபிடின்னு சொல்லுவோம். இவருடைய தாட் டுவர்ட்ஸ் தட் புல்லிங்கை வந்து ரீஃப்ரேம் பண்ணுவாங்க. அது ஒரு இன்டென்சிவ் தெரப்பி. அது ஒரு 5-6 செஷன் எடுத்தால் தான் சரியாகும். ஜூலை வந்து 21 வரப்போகுது. 21 பசங்களுக்கு பிறந்த நாள்லாம் வருங்க சார். எல்லாருக்கும் பர்த்டே வரும். என்னுடைய பர்த்டேக்கு வந்து எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. என்ன ஏதாச்சும் கிண்டல் பண்ணுற போகிறாங்க. நான் எந்த பசங்கிட்டையுமே நான் அதனால் பேச மாட்டேன். நானே கேக் வாங்கினது நானே வெட்டுவேன். அதை கூட வீடியோ வச்சுருக்கேன். போன வருஷம் அப்படி தான் நான் செலிப்ரேட் பண்ணேன். அது வந்து கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக இருக்குது. இப்போ கூட நான் இந்த ஷோக்கு எதுக்கு வந்தேன்னா, ஒரு முறையாச்சும் நான் டிவியில் வந்துடணும். அதுக்காக தான் சார் வந்தேன். இதுவே எனக்கு ஒரு வெற்றி தான் சார். என்னை கிண்டல் பண்ணுங்க எதுக்கு அட்லீஸ்ட் நான் இதுலையாச்சும் வந்து பேட்டி கொடுத்தனேன்னு நான் சொல்லுவேன். அதுக்காக நான் வந்தேன் சார். இங்கே வேறு ஒன்றும் இல்லை. நீ இவ்வளோலாம் ஃபீல் பண்ண வேண்டிய விஷயமே இல்லை தம்பி. இப்போ நீங்கள் ஒரு சின்ன வயசில் நடந்திருக்கு. அது இன்றைக்கி பேசும்போது உனக்கு வந்து மனசில் வருதுன்னா நீ எவ்வளோ தூரம் பாதிப்பு இருந்தால் பேச முடியும்னு புரியுது. மொதல் விஷயம் நல்லா தெரிஞ்சுக்க. நம்ம என்ன பாலினம்னு நம்ம சொல்கிறது தான் கரெக்டு. ரைட்டா? நீ ஆணாக ஃபீல் பண்ணால் ஆண் தான். இதில் எப்படி நீ எதுக்கு யோசிச்சுட்டு இருக்க? யாரோ ஒருத்தங்க ஏதாவது சொன்னால் அதுக்கு என்ன யோசிக்க முடியும்? புரியுதா? உனக்கு வந்து நீ ஆணாக ஃபீல் பண்ணுறியா? ஆண் தான். இதில் யோசிக்கிறதுக்கு என்ன இருக்குது? உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதோ அதுதான் நீங்கள். யார் என்ன சொல்கிறான்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலாக இப்போ இந்த ஜெண்டர் மிக்ஸ்அப் மாறுது நிறைய பேர் சொல்கிறத பார்க்க முடியுது. அது செக்ஷுவல் ஐடென்டிட்டி டிஸார்டர்னு சொல்லுவோம் சார். இது மன உளைச்சல் அதிகமாக இருந்துச்சுன்னா சில பேருக்கு அவங்க ஜெண்டர் மேலே ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வந்துடும். ஏன்னா அந்த புல்லிங் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். அதை இவங்க ரொம்ப அது காக்னிஷன் எரர்னு சொல்லி இவங்க ரொம்ப அதை பர்சனலாக எடுத்துக்கிட்டதுனால இவங்க மேலே அவங்களுக்கு அந்த நம்பிக்கை போய் எல்லாருமே இப்படி சொல்லும்போது உண்மையிலேயே நம்ம அப்படி தான் இருப்போமான்னு அந்த டவுட் வந்துடும். ஸோ அப்போவே வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட்டை கன்சிஸ்டண்ட்டாக நம்மளும் பார்க்கணும். அப்படியே அந்த பயம் போல் அப்படின்னா நம்ம கன்சர்ன் டாக்டர்கிட்ட ரெஃபர் பண்ணிக்கலாம். வேணும்னா ஆக்சுவலாக உங்களை சுற்றி இருக்கவங்களும் உங்கள் கான்ஃபிடென்ட்டை உடைக்கிறாங்க. ஆமாம், புரியுதா? உங்கள் கான்ஃபிடென்ட்டை உடச்சிட்டே இருக்காங்க. அதனால தான் உன்னால் அடுத்த ஸ்டேஜ் போகிறதுக்கு ஒன்று தயக்கம் இதெல்லாம் வருது. அந்த கான்ஃபிடென்ட்டை உடைக்கிறதுக்கு நீயும் ஸ்பேஸ் கொடுத்துடக்கூடாது. ஸ்பேஸ் கொடுத்துட்டா அப்போ என்ன ஆகுனா அவங்க வெற்றி பெற்ற மாதிரி ஆகிடும். ஓகே. யாரும் நம்ம பாலினத்தை டிசைட் பண்ணவும் முடியாது, டிசைட் பண்ணவும் கூடாது. நானாக தான் சார் நான் ஃபீல் பண்ணுறேன். நீ என்ன ஃபீல் பண்ணுற? நீ சொல்கிறது தான் பாலினம். யாரை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். நீ ஆண் தான். நீ சொல்கிறது தான் பாலினம். என் குடும்பத்தை கேவலமாக என்னை பற்றி பேசணுங்க எதிர அதே மீடியாவில் நான் பெருமை சேர்ப்பேன் சார். அதுதான் என் ஆசை. வந்துட்டேன், பேசிட்டேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தமிழாக்கு வந்து எப்பயுமே தமிழ்நாடு குறித்த ஒரு பெரிய கன்சர்ன் இருந்துக்கிட்டே இருக்கும். தமிழ்நாட்டிலோட எல்லாத்தையுமே வந்து இன்சைட்ஃபுல்லாக பார்க்குறது வந்து வழக்கம். அதில் இதோடைய ப்ளஸ்ன்னு ஒன்று பார்க்கும்போது கூடவே சேர்ந்து இதே வளர்ச்சி அடைந்த தமிழ்நாட்டிலையுமே கூட சூசைடுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது வந்து ஒரு கன்சர்னிங்கான ஒரு விஷயம் தான். வண்ணதாசனோட ஒரு 4 வரி உண்டு. ஒன்றும் தாமதமாகி விடவில்லை, இப்பொழுது தொடங்கினாலும் இன்னும் எவ்வளவோ தூரம் போய்விடலாம் அப்படின்னு. ஒன்றுமே பிரச்சனை இல்லை. எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி, இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலும் உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை மனசுக்குள்ளே ஆழமாக இருந்தாலும் உங்களால் அந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு இன்னும் எவ்வளோ தூரத்துக்கு போக முடியும். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட இரு தரப்புக்கும் மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ.